மனிதன் முதல்ல உடை, நெருப்பு, சக்கரம் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி புல்லட் ட்ரெயின், சேட்டிலைட், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி மனிதன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற டாப் 8 அப்கமிங் இன்வென்ஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஹரி. இது நம்ம மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல். ஒரு சட்டைக்குள்ளே ஹீட்டர் வச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னும் 5 to 8 வருஷத்துக்குள்ளே பார்ப்பீங்க. ஆமாங்க, ஒரு ஸ்பெஷல் சென்சார் மூலமாக சட்டைக்குள்ளே குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறாங்களாம். இந்த ஹீட்டரை நம்மளோட மணிக்கட்டு, முதுகு, நெஞ்சு பகுதி ஆகிய 3 இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி ஹீட்டை வெளியிடுற மாதிரி அமைக்க போகிறாங்க. இந்த ஹீட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாமா. அதாவது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சுன்னா கொஞ்சம் ஹையாகவும், குளிர் கம்மியாக இருந்துச்சுன்னா லோ ஆகவும் செட் பண்ணிக்கலாமா. நம்ம இந்த காலத்தில் கொரோனாவுக்கு பயந்து வீட்டில் சில இடங்களில் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிடுவோம். பட் ஃப்யூச்சரில் இது அவசியமே இல்லை. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கவே தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஸ்கேன் பண்ணாலே பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சிரும். இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஸ்கேன் பண்ணாலே இந்த மிஷின் யூவி ரேஸை பயன்படுத்தி 99% ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸையும் மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அழிச்சிருமா. அந்த இடத்தையே பலன்னு மாற்றிடுமா. கடவுள் நம்மளுக்கு இயற்கையாகவே கொடுத்த கண்கள் சில பேர் ஏதோ ஒரு பிரச்சனையால் இழந்திருக்கலாம். அவங்களுக்காகவே மனிதனாக உருவாக்கின ஆர்டிஃபிஷியல் ஐ அப்படின்ற கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஐயை ஃபிட் பண்ணால் அவங்களுக்கு பழையபடி கண் பார்வை திரும்ப வந்துடுமா. ஏன் பிறந்ததுலேருந்தே கண் தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஆர்டிஃபிஷியல் ஐயை ஃபிக்ஸ் பண்ணால் கண் பார்வை கிடச்சிடணும் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஐயில் நம்ம நேச்சுரல் ஹியூமன் ஐயில் இருக்கிற மாதிரியே கார்னியா, ரெட்டினா, இரிஸ், பியூப்பிள் அப்படின்னு நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி மனித குலத்துக்கே ஒரு பெரிய சாதனையை படைக்க போகிறாங்க. ஸ்பேஸுக்கு ராக்கெட்டில் போனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அதே ஸ்பேஸுக்கு ஹீலியம் பலூன்ஸில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு ஹீலியம் பலூனை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹீலியம் பலூன்ஸ் மூலமாக நம்ம மூணுக்கோ மார்ஸ்க்கோலாம் போக முடியாது. எர்த்தோட ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது பூமியோட வளிமண்டலத்தை விட கொஞ்சம் வெளியே போக முடியும், அவ்வளோதான். மேபி ஒரு 15 years கழித்து மார்ஸ்கே கூட ஹீலியம் பலூன்ஸில் டூரிஸ்ட் ட்ராவல் பண்ணாலும் அது ஆச்சரியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஆர்கனைசேஷன் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் ஆகிற காரை நிறைய பேய் படத்தில் தான் பார்த்துருப்போம். பட் இது ரியலாகவே நடக்க போகுது. பேய்னால் இல்லைங்க, மனிதர்களால். எஸ், ஹியூமன்ஸோட கமெண்ட்ஸ் மூலமாக எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போய் ட்ராப் பண்ணுமா. இதில் இருக்கிற ஒரு மெயின் ஃபெசிலிட்டி, இந்த ஆட்டோனமஸ் காரை பயன்படுத்தினா ரோட்ஸில் ஆக்சிடெண்ட்டும் இருக்காதான், டிராஃபிக்கும் இருக்காதான். என்னை பொறுத்தவரை இந்த காரை எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பூமிக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்ல வேற மறந்துட்டேன், இந்த கார்ஸில் பொல்யூஷனே இருக்காதான். இப்போது நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லேயும் ஃபோன்லேயும் தான் ஒரு ஃபோட்டோவையோ ஒரு ஃபோல்டரையோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். பட் ஃப்யூச்சரில் ஒரு பொருளையோ இல்லை நம்ம கையில் இருக்கிற ஃபோட்டோவையோ கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமா. இந்த மிஷினை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட். கேட்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. உங்களில் எத்தனை பேருக்கு டோரேமான் பிடிக்கும்? டோரேமான் பார்த்தவங்களுக்கு 3D பிரிண்டிங் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 3D பிரிண்டிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரண்மனையோட ஃபோட்டோவை அந்த மிஷின் உள்ளே போட்டோம்னா அது ஒரு மாடலாக அந்த பிக்சரை நேரில் கொண்டு வரும். இந்த மிஷினை எல்லோரும் இன்வென்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தெருவில் போஸ்ட் மரம் அப்படின்றது அங்கங்கே இருக்குது. இதுக்கு மேலே நிறைய வயர்ஸும் போகும். சில பேர்ட்ஸும் இதில் உட்காந்து ஷாக் அடித்து இறந்துருக்குது. இதையெல்லாம் தடுக்க ஃப்யூச்சரில் வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத இன்வென்ட் பண்ண போகிறாங்க. எஸ், எப்படி ஒரு காலத்தில் ஒய்ஃபை அப்படின்றது வயரில் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சோ, இப்போது அது எப்படி வயர்லெஸ்ஸாக இருக்கோ அதே மாதிரி இப்போது வயராக இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃப்யூச்சரில் வயர்லெஸ்ஸாக ஆக போகுது.
இதனால் நிறைய பேர்ட்ஸோட உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்வென்ஷன்ஸில் எது நம்ம உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. நான் உங்கள் ஹரி. இது நம்ம மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல்.